வணக்க மக்களே, எல்லாரும் சும்மா இருக்கலாம். இந்த வீடியோவில் என்ன பார்த்துட்ருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று வந்து ஐப்பசி பௌர்ணமி பற்றியெல்லாம் எல்லா சிவன் கோயில்லையுமே அன்னாபிஷேகம் நடக்கும்ல. அதுதான் எங்கள் தெருக்கு பக்கத்துலேயே இருக்கிற ஒரு சிவன் கோயில் பார்த்துக்கோங்க. இதுக்குள்ளே இது வரைக்கும் நான் போய் சாமி கும்பிட்டதில் வெளியில் அப்படி போகும்போது சாமி கும்பிட்டுட்டு போவோம். நேற்று தான் முறையாக போனால் ஒரு தெரிஞ்ச மைனி நல்ல பழக்கம் பார்த்துக்கோங்க. அந்த மைனி வந்து கூப்பிட்டாவோ, மைனி நான் அந்த கோயிலுக்கு போகிறேன், சிவன் கோயிலுக்கு வாரியெல்லாம் அன்னாபிஷேகத்துக்கு அப்படின்னா பார்த்துக்கோங்க. சரின்னு உடனே சரின்னு சொல்லிட்டேன் பார்த்துக்கோங்க. எதுக்குன்னா நானும் என் மகளும் வந்துட்டு நெல்லையப்பர் கோயிலுக்கு இப்படி அன்னாபிஷேகம் பார்க்கணுன்ட்டு பிளான்லாம் போடுவோம் பார்த்துக்கோங்க. ஏன்னா அங்கே வந்து ரொம்ப கூட்டமாக இருக்குமா, ஐயோ நம்மளை உட்கார விடுவாங்களா, இல்லை சாமியை பார்த்தாச்சுல போங்க சொல்லிடுவாங்களா, இப்படியே யோசிச்சுட்டு ஒரே குழப்பமாக இருக்கும். அதான் நெல்லையப்பர் பார்த்தாரு, நீ குழம்பிட்டு இருக்க வேண்டாம், எங்கே பார்த்தாலும் என்னையே தானே பார்க்க போகிற, இந்த சாமி பேர் வந்து பார்த்தீங்கன்னா சுந்தர மகாலிங்கம்மா, இங்கே போய் பாரு அப்படின்னு சொல்லி இந்த தடவை விட்ருக்காரு போல். நானும் என் மகளும் இங்கே போய் பார்த்தோம். இது வரைக்கும் என் வாழ்க்கையில் நான் வந்து அன்னாபிஷேகம் நேரில் பார்த்ததே இல்லை பார்த்துக்கோங்க. இந்த தடவை தான் முறையாக பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே போகும்போது நிறைய பொம்பளைலாம் உட்காந்து பஞ்சாமிரதத்துக்கு வந்து பழங்கள் எல்லாம் வெட்டிகிட்டு இருந்தாவோ. அப்போ நானும் வெட்டலாமா அப்படின்னா, வெட்டுங்கக்கா அப்படின்னு சொல்லி ஒரு பொம்பளை கத்தியை கொடுத்து என்னையும் வெட்டலாம் சொல்லிச்சு. அதனால பஞ்சாமிரதத்துக்கு பழங்கள்லாம் வெட்டிட்டு உட்காந்துருந்தோம். அதுக்குள்ளே வந்து சோறு வந்து ரெடி ஆகிட்டு பார்த்துக்கோங்க. அப்போ அந்த சோறை வந்து போடுங்க இந்த ஓலப்பாயிலான்னு சொல்லிட்டு அங்கே இருந்த சோறு பொங்கின ஆள் ஐயர்லாம் சொன்னாரா. சரின்னு சொல்லிவிட்டு அதெல்லாம் எடுத்து ஒரு 4-5 பொம்பளையில் நான் எல்லாம் சேர்ந்து அந்த ஓலப்பாயில் வந்து சோறை ஃபுல்லாக தட்டி விரிச்சு விட்டோம் பார்த்துக்கோங்க. அப்போ வந்து நான் வந்துட்டு என் மாட்டை சொல்லிட்டு இருந்தேன், இதெல்லாம் செய்யறதுக்கு நமக்கு கொடுத்து வச்சுருக்கணும் பற்றிய பாப்பா, சிவனே அவருக்கு வந்து தொண்டு செய்ய நம்மளை இன்றைக்கி விட்டுருக்காரு பாரு, இது எவ்வளோ பெரிய கொடுப்பனை நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பூஜை ஃபஸ்ட்டு அபிஷேகம்லாம் நடந்து பூஜையெல்லாம் ஆச்சு பார்த்துக்கோங்க. நல்லா உட்காந்து திருப்தியாக நம்ம வந்து சாமி கும்பிட்டோமா. இந்த சில கோயிலில் கூட பொம்பளையில் ஆம்பளையெல்லாம் முண்டி அடிச்சுக்கிட்டு முன்னாடி நிற்பாவோ, சாமியும் தெரியாது ஒன்றும் தெரியாது பற்றியில. இது அப்படிலாம் இல்லை, நல்லா அழகாக எல்லாருமே பொறுமையாக உட்காந்து சாமிக்கிட்ட பார்க்குற மாதிரி நம்மளுக்கு வந்து வச்சுருக்கா பார்த்துக்கோங்க. அதெல்லாம் நல்ல சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு அன்னாபிஷேகம் முடிஞ்சோன்னே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சோத்தை எடுத்து நமக்கு தருவோ பற்றியெல்லாம் அந்த மாதிரி தந்தாவோ அந்தெல்லாம் அதை வாங்கி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கே அன்னதானமும் சாம்பார் சாதம் சக்கரை பொங்கலாம் கொடுத்தாவோ.